மியூசிக் ஓடுமா, வண்டி ஓடினா அந்த ரோட்டு கூட சேர்ந்து ஒரு மியூசிக் சத்தம் கேட்குதான். ஸோ அந்த மியூசிக் சத்தத்தை தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்க போகிறோம். ஸோ அது நடு ரோட்டில் நின்று இப்போ லிஃப்ட் கேட்டுட்டு இருக்கேன், யாராச்சும் அங்கே விடுவாங்களான்னு. லிஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மக்களே நம்மளுக்கு ஒரு லிஃப்ட் கிடச்சிட்டு. ஸோ அந்த லிஃப்ட்டில் ஏறி போயிடலாம். தேங்க்யூ பாய். தேங்க்யூ தேங்க்யூ பாய். தேங்க்யூ லிஃப்ட் देने के लिए. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. அப்பா இது 100 கணக்கு மேல போயிட்டுருக்கு. வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க டோனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புதேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நாள் வந்து என்ன நாளுமே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து எல்லாம் லவ்வர்ஸ் டே வந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம வந்திருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைனாகவே அதான் இருக்காங்க, ஃபுல்லும் கப்பல்ஸாக தான் இருக்காங்க. நான் அழகான சன்செட்டை கேப்சர் பண்ண வந்தால் நம்மளால் அங்கே போய் கேப்சர் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. கடல் வேற கொஞ்சம் ரொம்ப ஹைட்டடாக இருக்குது, தண்ணி வேற முன்னாடி இருக்குது. அதனால தான் கொஞ்சம் பின்னாடி வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வேலண்டைன்ஸ் டே பற்றி சொல்லணும்னா மக்களே நிறையவே சொல்லிட்டு போகலாம். இருந்தாலும் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து ஒரு செயின்ட், அவர் வந்து ஒரு செயின்ட். அந்த செயின்ட்கான டே அவர் வந்து இறந்த நாள் இன்னைக்கு. அந்த இறந்தனால தான் இந்த லவர்ஸ்லாம் சேர்ந்து நல்ல பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரொம்ப பேர் வந்து லவ் ஃபெயிலியரில் பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி வருத்தம்லாம் பட்டுட்டு இருப்பீங்க. அதனால ஒரு சின்ன வீடியோ உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். சரி, அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். மக்களே, ஒரு அழகான சன்செட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. கொஞ்சம் கிட்டே வந்துட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பதிவு பண்ணணும்னு கொஞ்சம் பக்கத்துலேயே காமிக்க பாருங்க. அழகான சன்ரைஸ், கடல் வாடி பாருங்க. அதான் அப்படியே உங்கள்கிட்ட சொன்னோம்ல, கடல் வந்து இன்னைக்கு ரொம்ப முன்னாடி வந்திருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ என் பின்னாடியும் பார்த்தீங்கன்னாலே ஒரு 2 கப்பல்ஸ் வந்து கொண்டாடி இருக்காங்க. அங்கேயாச்சும் 100 கணக்கில் கப்பல்ஸ் இருந்தாங்க. இப்போ நம்ம பின்னாடி ஒரு 2 பேர் இருக்காங்க. எஞ்சி போயிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல, கேமரா கொஞ்சம் திருப்பி வச்சிருக்கிறதுனால. சரி, நான் இன்னும் நம்ம வந்திருக்கிறத கண்டென்ட்டே மறந்துட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி இருந்துச்சு? வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? தரமாக இருந்துச்சா? இன்னொரு வீடியோ வச்சிருக்கேன், அதை வந்து கடைசியில் போட்டுதேன். நம்ம இன்னைக்கு எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா மக்களே, இந்த இடத்துக்கு வந்திருக்கிற காரணம் வந்து நம்ம வந்து இந்த ஒரு ரோடு இருக்குங்க, நம்ம கோஸ்டல் ரோடு. முன்னாடியே நீங்க பாத்துக்கலாம், இப்போ கூட வேணா உங்களுக்கு நான் காமிக்க அந்த கோஸ்டல் ரோட. ஸோ அந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் ஓடுமா, வண்டி ஓடினா அந்த ரோட்டு கூட சேர்ந்து ஒரு மியூசிக் சத்தம் கேட்குதான். ஸோ அந்த மியூசிக் சத்தத்தை தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி போகலாம், எங்க போகலான்னு சொல்லி வீடியோவை மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ சரியா, இப்போ நம்ம அங்கேயே போய் கண்டினியூ பண்ணிக்கலாம், வாங்க போகலாம். இப்போ நீங்க ரொம்ப பேர் வந்து நீங்க நினைச்சிருக்கலாம், எதுக்கு தேவையில்லாம சம்பந்தமே இல்லாம அந்த வீடியோவை ஏன் அவன் போட்டான். ஸோ அதுக்கான ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டேன். ரொம்ப பேர் இப்போ எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் இப்போ பிள்ளை விட்டுட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சோகத்தில் இருப்பாங்க. பார்த்தீங்களா, பசங்கன்னு மட்டும் இல்லை, பொண்ணுங்களுக்கும் சேர்த்து தான் சொன்னேன். அதாவது ரொம்ப பேர் சோகமாகவே இருப்பாங்க. அதனால கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சிரிக்கட்டுமே, யாரையும் மனசை வந்து புண்படுத்தணும்னு இந்த வீடியோ இல்லை, இது சும்மா என்டர்டெயினாகவே பாருங்க. அதே மாதிரி கடைசியில வர்றதுமே யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. கடைசியில ஒரு வீடியோ வரும், அதுவுமே வந்து கொஞ்சம் ஃபன்னியாவே பார்த்துக்கோங்க. ஆனால் அதில் உங்களுக்கு யாரை பேர் ஆட் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பண்ணிட்டு மறக்காம வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுங்க. சரியா, நானுமே டனலை கிராஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் வெஹிக்கிள். டனல் கிட்ட இல்லை, டனல் முடியாதுக்கு வந்துட்டு. மக்களே, நான் அந்த டனலை கிராஸ் பண்ணி வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டோம்னா, நான் நினச்சிட்டேன் இந்த டனல் அப்படியே முடிஞ்சு போகிறதுல அந்த மியூசிக் ரோடு வரும்னு நினச்சேன். அந்த டனல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபுல் டெட் எண்டாக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்க, நல்ல ஜூம் வச்சே காமிக்கேன் எப்படி டெட் எண்டாக இருக்குன்னு.
இங்க பாருங்க, அந்த டனலை ஃபுல்லா கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா அப்படியே அடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒருத்தன்ட்ட கேட்டேன் அது எங்க வரும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க அந்த டனல் வந்து இப்படியே நேரா போகுது இல்ல, அது அந்த அண்டர் கிரவுண்ட் கீழே இருந்து போகுமா. அண்டர் கிரவுண்ட் கீழே இருந்து போனா தான் அந்த மியூசிக்கை நம்மளுக்கு பார்க்க கிடைக்குமா. சரி, இப்போ என்ன பண்ண, கீழே அவங்க வந்து விட மாட்டாங்களாம், வண்டியில போனா தான் விடுவாங்கன்னு சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணி அந்த மியூசிக் அன்னைக்கு கேட்டே ஆகணும். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். வேற நீங்களும் நம்மளுக்காக நம்ம வீடியோ பார்க்கிங்க, உங்களுக்கு காமிக்காம எப்படி இருப்பேன். நான் ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிச்சி இங்கே வரங்க, எப்படி வந்தோமோ இப்போ திருப்பி அதே மாதிரி ரிவர்ஸில் நடக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த டனல் கிட்ட போய் கீழே ஏதாச்சும் லிஃப்ட் கிடைச்சா பார்ப்போம், இல்லாட்டி ஒரு வண்டியை புக் பண்ணிடலாம். இந்த டனல் வந்து பார்த்தீங்கன்னா நேராலாம் போகல, இது நேராக கீழே போகுது. இது ஒரு அண்டர் கிரவுண்ட் வழி. நான் உங்களுக்கு நல்லாவே ஜூம் போட்டு காமிக்கேன். ஸோ இது வந்து ரொம்பவே கீழே, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாலாம் போகாமல் இது ரொம்ப கீழே போகுது. நம்ம மேலே தான் போகுதுன்னு நினச்சிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டோம். அதே மாதிரி இந்த வழி பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ஸ்ட்ரெயிட்டாலாம் போகல, இது கீழே போகுது. அதனால நம்ம கீழே போகிறதுக்கு இப்போ வழி கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. நான் வந்து நடு ரோட்டில் நின்று இப்போ லிஃப்ட்டு கேட்டுட்டு இருக்கேன், யாராச்சும் அங்கே விடுவாங்களான்னு. லிஃப்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம லிஃப்ட்லேயே போயிடலாம். பார்ப்போம் யாராச்சும் லிஃப்ட் கொடுத்தாங்களான்னு. வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப நேரமாக கை காமிச்சிட்டு இருக்கேன், ஒரு வண்டி கூட நிற்க மாட்டேங்குது. பார்க்கலாம் எந்த வண்டியாச்சும் நம்மளுக்கு கொடுக்காங்கன்னு. நான் உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு வண்டி நின்றுட்டு நான் அந்த லிஃப்ட்டில் ஏறிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணேன். மக்களே, நம்மளுக்கு ஒரு லிஃப்ட்டு கிடச்சிட்டு ஸோ அந்த லிஃப்ட்டில் ஏறி போயிடலாம். தேங்க்யூ பாய். தேங்க்யூ பாய். தேங்க்யூ लिफ्ट देने के लिए. लाइट चालू कर दो ना थोड़ा अंदर. நான் கூட நம்ம எப்படி போக போறோம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த டனலுக்கு. கடைசியில் நம்ம ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நேரம் லிஃப்ட் கேட்டுட்டு இருந்தோம். கடைசியில் आपका नाम क्या है भाई? फादी. अच्छा, तुम्हारा? अच्छा, मुस्लिम है तुम लोग दोनों? ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப பெரிய தேங்க்யூ இந்த இடத்துல சொல்லிக்கலாம். அதே மாதிரி இவங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வீடியோ பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம அந்த டனலுக்குள்ளே போய் அந்த மியூசிக் ரோடு வந்து எப்படி நம்மளுக்கு கேப்சர் ஆகுது என்னன்னு நம்ம உங்கள்கிட்ட நான் ஃபுல்லாக காமிக்கேன். சரியா? ஸோ இவங்களுக்கும் ஃபாத்க்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்யூ இந்த இடத்துல சொல்லிக்கிட்டேன். சரி மக்களே, நம்ம இப்போ இந்த டனலுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். அதில் பார்க்கலாம் நம்ம. ஸோ இதான் அந்த அண்டர் கிரவுண்ட் டனல். இதுக்குள்ளே தான் நம்ம எவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கணும். அப்பல சொன்ன மாதிரி தான் உங்கள்கிட்ட நம்ம வந்து இதுக்கு கீழே போகணும். நம்ம அப்பல நேராக நடந்து போனோம் பார்த்தீங்களா? ஸோ நேராக நடந்து போகக்கூடாது, நம்மளுக்கு ஒரே கீழே போயிட்டு இருக்கணும். ஸோ நம்ம இப்போ கீழே போயிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் சீன்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் காமிக்கேன். மக்களே, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஊபர் புக் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து டிரைவர். ஸோ இவர் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காரு யாரும் லிஃப்ட் கேட்காம நிப்பாட்டுங்க, உடனே தான் அவங்க நமக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவர் வந்து கேரளாவில் எந்த ஒரு கோழிக்கோடா. ஸோ கேரளா நண்பருமே நம்மளுக்கு கிடைச்சிட்டாருங்க. நம்ம டனலையுமே இன்னும் கொஞ்ச நேரத்தை கிராஸ் பண்ணிடுறோம். அவங்களும் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஆனால் நிறைய வண்டியே போயிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ அதனால நம்ம அப்படி அந்த மியூசிக் வந்து இந்த வண்டி மூலியமா நம்மளுக்கு பார்க்க கிடைக்கலாட்டி நம்ம கொஞ்சம் கீழே இறங்கியே நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ. अच्छा, Uber. No, I've started a new channel. Only I'm having 250 subscribers. Rajesh. The window. भाई वो उसके ऊपर மக்களே, நான் நினைச்சு கூட பார்க்கல நம்மளுக்கு இப்படி ஒரு கண்டென்ட் இன்னைக்கு வந்து மாட்டும்னு. நான் நினைச்சேன் நம்மளுக்கு எங்க லிஃப்ட்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த மலையாளத்துக்கார ஃப்ரெண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட்டும் கொடுத்து அவங்க பின்னாடி உட்காந்துருந்தாங்க பாத்தீங்களா. ஸோ அதனால அவங்க வந்து
எடுத்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்தாங்க. மியூசிக் நல்லாவே கேப்சர் ஆயிருக்கு. நான் இப்போ கேட்டு பார்த்தேன், நல்லாவே கேப்சர் ஆயிருக்கு. ஆனால் என்னன்னா இப்போ இந்த கோஸ்டல் ரோடு இப்படி வந்தோம் பாத்தீங்களா, பின்னாடி நம்ம வந்து அஜி வந்தோம் பாத்தீங்களா, அஜி வந்து என் பக்கத்துல தான் இருக்கு. அந்த கடலுக்கு நடுவில் ஒரு மசூதிக்கு வந்தோம் பாத்தீங்களா. ஸோ நடுவில் இது வந்து ஒரு பெரிய ஹைவே. என் பின்னாடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சிக்னல் லைட் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி அந்த நம்ம அஜில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நான் அந்த ரோடுக்குள்ள கர்வ்ஸ்லாம் காமிச்சோம் பாத்தீங்களா. இப்போ நான் கரெக்டா அங்கதான் நிக்கேன். சீன் என்ன ஆயிட்டுனா, அங்க வண்டி எதுவுமே பக்கத்துல சைட்ல நிப்பாட்ட முடியாது, நேரா வந்துகிட்டே தான் இருக்கணும். அதனால கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். இப்போ நான் கரெக்டா எங்க வந்துட்டோம்னா அந்த அஜி கிட்டே வந்துட்டேன். அஜி வந்து பாத்தீங்கன்னா அங்க இப்போ என் கீழே இருக்கிறது ஃபுல்லுமே கடல். அந்த பச்சை கலர்ல உங்களுக்கு லைட் தெரியுது, அதான் அஜி. இருந்தாலும் நான் உங்களுக்கு பக்கத்துலேயே போய் காமிக்க, ரொம்ப பக்கத்துல. நான் நினைச்சு கூட பார்க்கல நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பாட்ல போய் நம்ம அந்த மியூசிக் கவர் பண்ணுவோமான்னு. நீங்க வந்து இயர்போன் போட்டு கேளுங்க, அப்போ உங்களுக்கு அது எந்த பாட்டு அதுல வருதுன்னா, ஸ்லம் டாக் மில்லினியர் படம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் வின்னிங் அவார்ட்ல அந்த பாட்டு ஜெய் ஹோ ஜெய் ஹோ, அந்த பாட்டு சூப்பரா எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் கேப்சர் ஆயிருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் இயர்போன் போட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அந்த டியூன் கேட்கும். அது வந்து கார்ட்ஸ் எல்லாம் அந்த ராட்ல அப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க. 60 to 70 ஸ்பீட்ஸ்ல தான் வந்து அந்த கார்ட்ஸ் மேலே ஏற்றிங்கன்னா அந்த ஜெய் ஹோ அந்த பாட்டு வந்து பிளே ஆகுது, மியூசிக் வந்து கேட்கும். ஸோ அந்த இந்த கவர்மெண்ட், இந்த மகாராஷ்டிராக்குள்ள கவர்மெண்ட் வந்து அது எதுக்கு இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகுது பார்த்தீங்களா, அதனால மினிமம் லெவல் ஸ்பீடுக்குள்ள அந்த மியூசிக் மேலே ஏற்றிட்டு ஆட்கள் வந்து என்டர்டெய்னிங்காக போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன ஆசைன்னா, நம்ம சென்னையில் வந்து இதே மாதிரி சென்னை கவர்மெண்ட் வந்து தளபதி விஜய்க்குள்ள ஒரு பாட்டை அப்படி ரோட்ல போட்டுவிட்டாங்கன்னு அப்படி இருக்கும். நம்ம எல்லா புகழும் இறைவனுக்கே அந்த பாட்டு போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து இந்த மியூசிக் ரோடு பண்ணியிருக்காங்களாம். வேர்ல்ட்லே ஜப்பான்ல எங்கேயோ இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சொல்லுவோம், சாரி மும்பையில், நம்ம ஜப்பான் இந்தியாவில். ஆனால் ஃபர்ஸ்ட் இங்கே மும்பையில் தான் இருக்கு. நம்ம சென்னையில் வந்துட்டுனா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ என் பின்னாடி பார்க்கலாம் நீங்கள் அந்த கடலுக்கு நடுவில் இருக்கிற மசூதி. நம்ம அங்கே வந்துட்டோம் மக்களே. நான் உங்களுக்கு காரில் தான் வந்திருக்கேன். ஸோ அதனால இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ எனக்கு எப்படியும் ஒரு 1/2 hour கிட்ட நம்ம ரீச் ஆகும். ஸோ 1/2 hour கிட்ட போய் அந்த இடத்துக்கிட்ட ரீச் ஆகிட்டோம்னா ரோட்டில் பொறுமையாக உட்காந்துட்டு உங்களுக்கு நல்லாவே அந்த சவுண்ட் வரத மாதிரி கேப்சர் பண்ணி காமிச்சா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால நான் திருப்பி நடந்து அந்த ரோடுக்கே போயிட்டு இருக்கேன். இந்த அஜிலியை மறக்க முடியாது மக்களே. அந்த அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கை கொடுத்துருக்காரு. அதனால தான் இவ்வளோ தூரம் லிஃப்ட் கிடச்சி அந்த அல்லாஹ்வையும் பார்க்க கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அல்லாமா தர்கானாலே அல்லாவை தானே கும்பிடுவாங்க. சரி மக்களே, ரொம்ப அட்டகாசமாக சீனரிலாம் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். உங்க இருக்க வழி தெரியுதா, அப்படியே போய் நேராக கடலுக்கு நடுவில் மசூதி. சப்பா, நம்ம கூட வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காரு மக்களே. நம்மளுக்கு ஒரு கையை கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா. லிஃப்ட்டு எப்படியாச்சும் கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த டைமில் கடவுளாக பார்த்து லிஃப்ட்டே அமுச்சு விட்டாரு. ஸோ அந்த கேரளாவோட ஃப்ரெண்டு திருப்பி நம்ம எப்படியும் வீடியோ பார்ப்பேன், எப்பவும் போடுவேன், என்னைக்கு போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி சாரி மக்களே, நான் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னேன் சாட்டர்டே 8 மணிக்கெலாம் வீடியோ வந்துடும். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா இங்கே மணி 7:35 கிட்ட ஆயிட்டு. ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோ வந்துடும். சாட்டர்டே சொன்ன மாதிரி வீடியோ டான் வந்துடும். இப்போ நான் கொஞ்சம் தூரமே நடக்கணும் மக்களே. நான் என்ன பண்ணோம்னா, ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி அங்கே போயிட்டு அந்த மியூசிக்கை வந்து நல்லா உங்கள்கிட்ட கேப்சர் பண்ணி, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நான் காரில் நினச்சி போவேனே பார்க்கல, இருந்தாலும் போயிட்டேன். சரி, நான் இங்கே உங்கள்கிட்ட ரொம்ப பேசிட்டேன். அங்கே போய் உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ண மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் த வீடியோ அண்ட் ஷேர் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம். மக்களே, ஒரு வழியாக நான் அந்த மியூசிக்கல் கோட் ரோடு கிட்டே வந்துட்டேன். உங்களுக்காக சவுண்டு கேட்கலாம். என் பின்னாடி இந்த சிம்போல் தெரியுதா? ஸோ இந்த சிம்போல் தான் மக்கள். இந்த சிம்போல் நான் வந்து உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து ரோடை கிராஸ் பண்ணி இங்கேருந்து வந்து காமிக்கேன், அந்த மியூசிக்கை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காண்டி. வாங்க இப்போ மியூசிக்கை கேட்டுருங்க வாங்க.
மக்களே சொன்ன மாதிரி நம்ம திருப்பி அந்த வண்டியிலேருந்து இறங்கி நடனெலாம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மியூசிக்குமே கவர் பண்ணியாச்சின்னு. ஆனால் நம்ம வண்டியில் வந்தது கூட கொஞ்சம் நல்லா கிளியராக கேட்டுச்சு மக்களே. இங்கே ரோட்டில் வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேட்டுச்சு, ஆனால் நல்லாவே கேட்டுச்சு. சரி மக்களே, உங்களுக்கு இந்த ரா அண்ட் ரியல் கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இங்கே யாரும் வந்தீங்கன்னா, நான் நடு ரோட்டில் வந்து எடுத்தேன் பார்த்தீங்களா, அதை மாதிரி எடுக்க ட்ரையே பண்ணாதீங்க. நான் வந்து கொஞ்சம் வண்டியாக இல்லாத நேரம் பார்த்து ஓடி வந்து பண்ணேன். ஆனால் அங்கே சிக்னல் லைட்டுமே எதுவுமே கிடையாது. வண்டி பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக வந்துக்கிட்டே போய்கிட்டே தான் இருக்கும். பாதி பேர் அந்த மியூசிக்கை பார்க்கறதுக்காண்டி அது மேலே ஏறிட்டு வருவாங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூரத்துலேருந்து எடுத்தால் கூட கொஞ்சம் நல்லதாக இருக்கும். நல்லதாக வரும். நான் ராத்திரி டைம் வந்துட்டேன், அதனால தான் கொஞ்சம் கிட்ட போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டேன். சரி மக்களே, இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலை ஒட்டி தான் நம்ம அந்த ஃபனி வீடியோஸ், அது ஃபனி இல்லை, அது ரொம்பவே மோட்டிவேஷனான படம். யாரும் இன்றைக்கி வந்து பார்க்கணுன்னு இந்த படத்தை போய் பாருங்கள் மறக்காமல். சிம்புக்குள்ளது படம். ஸோ இந்த கடைசியாக சொன்னேன் பார்த்தீங்களா, கடைசியாக ஒரு படம் வரும், கடைசியாக ஒரு வீடியோ வரும், அதையும் இப்போ ஆட் பண்ண கொஞ்சம் நேரத்தில். அதே மாதிரி மக்களே, மரீன் லைன்ஸ்லேருந்து பக்கம்லாம் அந்த இடம் கிடையாது. நீங்கள் வந்தீங்கனாலே கன்ஃபார்ம் உங்களுக்கு காரில் வந்தால் தான் நீங்கள் அந்த டனல் உள்ளேருந்துலாம் வர முடியும். நான் கூட நடந்தே போய் சும்மா கேப்சர் பண்ணலாம் தான் நினச்சேன். சரி, நம்ம இப்போ எப்படி உங்கள்கிட்ட சொல்லிட்டோம் கேப்சர் பண்ணணுன்னு, பண்ணி காமிச்சு தான் ஆகணும். அதனால தான் லிஃப்ட்டு கேட்டு ஒரு 2-3 வண்டி போய் கடைசியாக ஒரு கேரளா பையனை நம்மளுக்கு லிஃப்ட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் அவனும் ஒரு காரணம் இந்த வீடியோவுக்கு. ஸோ அவங்களுக்கும் ஒரு தேங்க்யூ இந்த இடத்துல சொல்லி நம்ம முடிச்சிக்கலாம். சரி மக்களே, அடுத்த சனிக்கிழமை கரெக்டாக 8 மணிக்கு நம்ம வீடியோ வந்துடும். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகுனது காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வீடியோ. இன்றைக்கி இந்த வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கே தான் எடுக்கிறேன் இந்த வீடியோவை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடிட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம ரா அண்ட் ரியல் கண்டென்ட் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போயிட்டு வரேன் மக்களே. டாட்டா, டேக் கேர், பாய். ஸ்டோரி வருது பாருங்கள். டாட்டா, பாய். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே எல்லாத்துக்கும்.